ஹாய் மக்களே, ஃபேஸ்புக்கில் ஒரு அண்ணா வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே ரொம்ப பேர் வந்து என்கிட்ட வந்து மீன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒரு குட் நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் கருவாடு மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து மீனையும் உங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இறங்கி நாங்கள் வந்து மீனை வந்து கடலுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வந்து கரையிலேயே வித்துட்டு அப்படியே வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம். இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, மீனை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். பெரிய லெவலில் கூடி சீக்கிரம் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, மதுரை, திருநெல்வேலி, ராம்நாடு, இப்படி தூத்துக்குடி சுத்தி பக்கத்துல இருக்கிற மாவட்டம் அவங்களுக்கு மட்டும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்க எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். என்னை பொறுத்தளவு மீனோட விலைகள் அதிகமாக தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா அந்த மீனோட குவாலிட்டி தரம் இருக்குல்ல, அதுல ஒரு குறையுமே இருக்காதுங்க. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதை வந்து நான் வந்து ஐஸ் பாக்ஸ் அடிச்சு பஸ் மூலியமா தான் அனுப்பிவிடுவேன். யாருக்கு அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பஸ் இருக்குமோ அவங்க மட்டும் எங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுங்க. அதுக்காக வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் அதை ரெடி பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இவ்வளவு நாள் எங்களுக்காக யூடியூப்லயும் சரி கருவாடுலயும் சரி ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க.